இதுவரை வெள்ளை நிறத்தில் வேட்டி அணிந்திருந்த கணேஷ சர்மா அவர்களுக்கு தற்போது ஆச்சாரியர் வஸ்திரம் வழங்கியுள்ளார். அதாவது காவி நிறத்திலான வேட்டி. இனி இந்த வேட்டியை அணிந்து கொண்டுதான் இவர் இருக்க போகிறார். வெள்ளையை துறக்கிறார், காவியை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வஸ்திரதானம் முடிந்த பிறகு இதன் பிறகு பல விஷயங்களை, பல தகவல்களை அவருக்கு உபதேசிக்க உள்ளார் தற்போதைய சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த வஸ்திரம் மட்டுமல்ல, அதே போல புதிய தண்டத்தையும் கொடுக்க உள்ளார். அதே போல அவர் சுமக்கக்கூடிய பூஜா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய கமண்டலத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழங்க உள்ளார். இந்த வஸ்திரத்தை பெறுவதுதான் சந்நியாசத்தின் முதல் படி. காவி என்பது இறைவனை குறிக்கக்கூடியது, இறை இன்பத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடியது. அதைத்தான் தற்போது பெற்றிருக்கிறார் சங்கர விஜயேந்திர சுவாமிகள் கொடுத்து. தற்போது கணேஷ சர்மா அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆடையை, புதிய ஆடையை அணிந்து கொண்டு அவர் வெளியே வருகிற போது தற்போது நாம் கேட்டபடி 2 ஞான சூரியன்களை நாம் தரிசிக்கலாம். ஆச்சாரியர்கள் என்பவர்கள் சூரியனுக்கு நிகரானவர்கள். அதாவது அந்த பிரகாசமும் அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு காரணம் தபஸ். அவர்கள் செய்கிற தவத்தின் விளைவாக அன்னை காமாட்சியின் பரிபூரணமான அருளை பெற்று அவர்கள் ஞான சூரியன்களாக ஜொலிப்பார்கள். காஞ்சி காமகோட்டி பீடமானது எப்போது மிகப்பெரிய அளவில் வெளியே தெரிந்தது என்று சொன்னால் மகா பெரிவா காலத்தில்தான். 68வது ஆச்சாரியாராக நமக்கு விளங்கி நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படக்கூடிய அளவிலே விளங்கிய காஞ்சி மகா பெரியவர் இந்த மடத்தின் பெருமையை உலகெங்கும் எடுத்துச் சென்றார். இந்த மடம் என்பது பணம் பெறுவதற்கோ